ஆட்சி கட்சி பொறுப்பை சுமந்தபடி முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா செல்கிறேன். நம்மை விமர்சனம் செய்வோருக்கு நமது செயல்களே தக்க பதிலாக இருக்க வேண்டுமென திமுக நிர்வாகிகளுக்கு மு.க. ஸ்டாலின் அறிவுரை. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். உலகளவில் தீவிரமடைந்து வரும் குரங்கம்மை பாதிப்பு தமிழ்நாட்டில் இல்லை. முன்னெச்சரிக்கையாக விமான நிலையங்கள், துறைமுகங்களில் கண்காணிப்பு தீவிரம் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். ரஜினி வயதானவர் என்றாலும் இளமையாக நடித்தால்தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அரசியல்வாதிகள் வாழ்நாள் முழுவதும் கருத்துக்களை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். சபாநாயகர் அப்பாவு கருத்து. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை முதன்மை செயலாளர் அமுதா, மாணிக்க வாசகம் ஆகியோருக்கு கூடுதல் பொறுப்பு. பேரிடர் மேலாண்மை ஆணையராக அமுதாவுக்கும் விஜிலன்ஸ் ஆணையராக மணிவாசனுக்கும் கூடுதல் பொறுப்பு ஒதுக்கீடு. ரேஷன் அரிசி தேவைப்படாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி வழங்க வேண்டாம். ரேஷன் அரிசி கடத்தல் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. டை அடிப்பவர்கள் எல்லாம் இளைஞர்கள் அல்ல. நீதிமன்றத்தால் ஜாமீன் பெறுபவர்கள் அனைவரும் நிரபராதிகளும் அல்ல. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். உடல்நலம் மற்றும் 70 வயதை கருத்தில் கொண்டு நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்களிக்க வேண்டும். திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி மனு. அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சியின் சின்னத்தை பயன்படுத்திய நடிகர் விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தாவேக கொடியில் யானை இடம்பெற்றது குறித்து தேர்தல் ஆணையத்தில் பகுஜன் சமாஜ் புகார். டெல்லியில் பிரதமர் மோடியுடன் பினராயி விஜயன் சந்திப்பு. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டிற்கு மறுசீரமைப்பு பணிகளுக்காக கூடுதல் நிதி ஒதுக்க கோரிக்கை. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.